என் செல்ல குழந்தையே, அழுதது போதும் எழுந்திரு. விடிந்து விட்ட பிறகும் கூட ஏதாவது ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சிந்தனையோடு யோசித்து கொண்டும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டு நிற்கிறாய். வேண்டாம் கண்ணே, பொழுதும் விடிந்து விட்டது. உன் வாழ்க்கையின் நல்ல பொழுதும் உனக்கு விடிந்து விட்டது. என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட வேண்டிய கட்டாயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதியும் இனி எப்பொழுதும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னோடு தனியாக வந்துவிட்டது. தனிமையில் கேள், தாயின் வார்த்தைகள் உனக்காக மட்டுமே உன்னை தேடி வந்திருக்கிறது. இந்த வராகி இந்த விடியலில் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சாதிக்க எண்ணி இருக்கிறேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது என் பிள்ளையினுடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டு என் பிள்ளையினுடைய நம்பிக்கையை என் பிள்ளைக்கென்று கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் வந்திருக்கிறேன். என்ன நடப்பதாக இருந்தாலும் நாம் விரும்பிய விஷயங்களோடு இந்த வாழ்க்கை நமக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக சொல்லி கொடுக்கட்டும். மனம் நிறைந்த எண்ணங்களோடும் மனம் நிறைந்த சிந்தனைகளோடும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை தெரிந்து புரிந்து கொள்ளப் போகின்ற காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. யாரையும் எப்பொழுதும் நாம் மனதில் தேக்கி வைத்து அவர்களுக்காக இவர்களுக்காக என்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் ஒரு பேரடி வந்து நம் தலையில் விழும் வரை நாம் அவர்களுக்காக செய்வதை நிறுத்தப் போவது கிடையாது. எவ்வளவுதான் உன் தாயாகவே நான் இருந்தாலும், நான் இதை செய்யாதே என்று சொன்னாலும், உன் மனசாட்சியிடம் நீ பல கேள்விகளை கேட்டு நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை எதற்காக நிறுத்த வேண்டும் என்று நீ எண்ணுவாயானால் நிச்சயமாக அதன் பிறகு வரக்கூடிய சில பலன்களுக்கும் என் பிள்ளை நீ கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அதை தொடர்ந்து உனக்கு நடக்கும் சில விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல இருப்பது கிடையாது. எல்லோருமே ஒரே விஷயத்தை சொல்லப் போவதும் கிடையாது. உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியது போல சரியாகவே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது. அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் என் பிள்ளை நீ காலூன்றி நிற்க வேண்டாமா? இன்று யாருக்கு தேவையில்லாமல் உதவி செய்கிறாயோ அன்று நீ காலூன்றி நிற்கும் நேரம் உன் காலை வாரி விடுவது அவர்களாக இருக்கும் என்பதனை நான் கணித்ததனால்தான் மீண்டும் மீண்டும் அம்மா ஒரு சில விஷயங்களை உன்னிடம் சொல்கிறேன். நீ யோசிக்கிறாயல்லவா இப்பொழுது ஒருவரை பற்றி. இவர் முன்பொரு காலத்தில் உன்னிடம் எப்படி இருந்தார்? உன்னிடத்தில் எத்தனை உரிமை கொண்டாடினார்? இவருக்காக எத்தனை உதவிகளை நீ செய்திருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் இவர்களுக்காக நீ கொடுத்திட்ட விஷயங்கள் என்ன? இதனால் உனக்கு நடந்தது என்ன என்பதனை எல்லாமும் நீ சரியாக சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி நினைத்தது போல உனக்கு எப்பொழுதும் நடக்கும் விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. நான் வருகின்ற காலம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட காலம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால், நான் வருவதை நீ புரிந்து கொண்டால், நான் இருக்கும் இந்த சிந்தனையில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் எண்ணங்களோடு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக சந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. உனக்கான காலநிலைகளை நீ உணரும் நேரம் இது. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் தருணம் இது. உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனையும் நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வத்தினுடைய அன்பினால் இனி உனக்காக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டும். காலம் உனக்கு மிகப்பெரிய பதிலை கட்டாயமாக கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையையும் எப்பொழுதும் போல உறுதியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் சொல்ல சொல்ல இனி உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? தெய்வத்தின் அருளோடு உன் வாழ்க்கையில் உனக்கும்
பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் அல்லவா? எண்ணிய எண்ணங்களும் நீ யோசிக்கின்ற தெளிவுகளும் இனி எப்பொழுதும் போல உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என்பதனை மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி உன் முன்னிலையில் நின்று நீ காத்து நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன உறுதி கொண்டு இந்த வராகியும் உன்னை கைப்பிடிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். இவர்களுக்காக இறங்கி நின்று என் பிள்ளை செய்த காரியங்களை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார். இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு இது மிகப்பெரிய காயங்களை கொடுக்கக்கூடும். ஏன் தெரியுமா? செய்த பாவம் இன்னொருவரை கண்ணீர் சிந்த வைத்து அதில் காண வேண்டும் என்று நினைக்கின்ற சந்தோஷம் இவையெல்லாமும் ஒருபோதும் இவர்களுக்கு பதிலை கொடுக்காமல் போகாது. அவர்கள் பேசிய வார்த்தைகளே அவர்களுக்கு யமனாக மாறும். அவர்களுக்கு எடுத்துச் சொன்ன விஷயங்களே அவர்களின் முன்னால் யமனாக மாறி நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் தாண்டி நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கென்று எப்பொழுதும் நான் மதிப்பை தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருவது போல இனி உனக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடுவாய். வாழ்க்கை என்பது உனக்குள் ஏற்பட்ட ஒரு சில கவலைகளை இனி உனக்கென்று வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கிறது. நீயும் அதற்கு தகுந்தாற் போல கவனமாக ஒவ்வொரு அடியிலும் அடியெடுத்து வைக்கத்தான் வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகளில் இருந்து உனக்கு மேன்மையடையச் செய்யும் பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கத்தான் போகிறது. உன்னை மேன்மைப்படுத்தும் பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக வரத்தான் போகிறது. எதிலுமே என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு, எதிலுமே என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு உனக்கான காலம் உன் முன்னால் நின்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு மிகச்சரியாகவே உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. மனதளவில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்காதே. வெளிப்படையாக நீ எப்பொழுதும் தெளிவான ஒரு பிள்ளையாக இருந்து கொண்டே இரு. கண்கலங்கி நின்றால் உன்னை நீயே பலவீனப்படுத்துவதாகிவிடும். எதிரில் நிற்பவனுக்கு அது இன்னமும் அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுத்துவிடும். உனக்கு எது சரியோ அதை நீ சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் முன்னிலையில் நின்று நான் உனக்கு தருவதை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல நன் மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளைக்கு கடந்து வருகின்ற பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் பக்குவம் இனி நிச்சயமாக உனக்குள் இருந்தே பேசும். உன்னையே உனக்கு யார் என்று அடையாளப்படுத்தும். உன் முன்னால் நிற்கும் இந்த கால நேரங்களை முழுமையாக உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையே, காலங்கள் பல காயங்களை ஆற்றி கொடுக்கும் அல்லவா? இந்த காலங்கள் பல காயங்களை உனக்கு நிச்சயமாக ஆற்றித்தரும். இதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இதற்கு தகுந்தாற் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை நீ அடைய வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. காலம் உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுத்து உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் இருக்கும்போது நாமாக வாழும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாமும் இனி உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீயே புரிந்து கொள்வாய். உனக்குள் தெரிகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நீயே என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. முன்பிருந்தது போல என் பிள்ளை இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உணரும் பல விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும்
இந்த சந்தோஷத்தை உனக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு என்ன பதிலை தரும் என்பதனை எல்லாமும் இனி வரும் நாட்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காது. வராகி இத்தனை நாளும் உனக்குள் ஏற்படுத்திய அத்தனை நன்மைகளும் இனி உன் கண்களுக்கு தெரிய வரும் பொழுது தாயின் அன்பையும் அரவணைப்பையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக பெற்றிடுவாய் என்பதனை மறக்காது. எந்த இடத்திலும் என் பிள்ளை மனதால் காயம்பட்டு நீ நிற்க வேண்டாம். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ மனதால் கலக்கம் கொண்டு நிற்க வேண்டாம். அத்தனை நிலைகளிலும் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டும் சரியாக தெரிந்து கொண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மா சொல்ல சொல்ல இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்வை நாம் வாழ்வதற்காகத்தான் இத்தனை நேரமும் இத்தனை நிலையிலும் உனக்காக முன்னெடுத்து வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. சொல்லிக் கொடுக்கும் பல விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல நன்மதிப்போடு இருக்க வேண்டும். நல்லதை சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற நேரங்களில் நான் உன்னிடத்தில் என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை உனக்குள் உருவாக்கிய பல விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. காலம் உனக்கு இது போன்ற நிலைகளில் பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் என்னவென்று உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை நேரங்களிலும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து விட்டாலே அது போதும். இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்வாய். வாழும் காலம் மட்டும் இனி இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தர எண்ணி இருக்கிறது என்பதனை நீ இன்னமும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். வராகி நினைத்தது போல நினைத்த மாத்திரத்தில் உனக்கு எல்லா வெற்றிகளும் ஒரு சேர உறுதியாக கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இனி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் கவனிக்க தொடங்கி இருக்கும் என் பிள்ளை, இனி வரும் நாட்களில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பல உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு பல சந்தோஷங்களை உணர்ந்து எப்பொழுதும் போல நீ தெளிவாக இருந்து விட்டாலே அது போதும். தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் நீ இருந்து விட்டாலே அது போதும். இந்த காலம் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதே வேண்டும் என்று நாம் எண்ணுவது போல நமக்கு நடப்பது எல்லாவற்றிலும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே நமக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியான வெற்றி ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளிலும் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதைத்தான் நாம் சொல்கிறோம், நல்ல விஷயங்களைத்தான் நாம் எதிர்கொள்கிறோம். நமக்கு தேவையான ஒன்றிற்காக இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே பாடுபடுகிறோம். இனி எந்த நாளிலும் உன் விருப்பம் போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் இந்த பாடங்களோடு இனி உன்னை சூழ்ந்து வரும் அடுத்தடுத்த நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷத்தை நாம் புரிந்து கொள்ளும் காலம்
வெற்றியோடு இந்த வாழ்க்கையை நாம் உருவாக்கும் காலம் என்பதனை மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி உனக்கும் அடுத்த கட்ட நிகழ்வுகளை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்க இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளை எப்பொழுதுமே மிக தெளிவோடு தான் இருக்கிறது. ஆனால் சுற்றி இருப்பவர்கள் என் பிள்ளையை போட்டு குழப்பி எடுக்கிறார்கள். சுற்றி இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் என் பிள்ளையினுடைய நிலையில் நின்று என் பிள்ளையை அதிகமாக காயப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் நீ என் பிள்ளை என்பதனால் இதையெல்லாமும் தகர்த்தெறிந்து விட்டு ஒன்றுமில்லாததாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ கட்டாயமாக மீட்டெடுக்க வருகிறாய் என்பதுதான் உண்மை. உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கையிலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வருகிறாய் என்பதனை விட்டுவிடக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உன்னோடு நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருக்கின்ற நிலையில் உனக்கு என்றுமே இனி நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நான் இருக்கின்ற நிலையில் இனி எல்லா மாற்றங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ நம்பு. உன் முன்னாலேயே உனக்காக வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. நடந்து முடிந்ததிலிருந்து இனி உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான உறுதியான விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்குள் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய். யாரிடத்திலும் நாம் எதையும் இங்கு பெரிதாக எதிர்பார்த்து நின்று விடுவதில்லைத்தான். ஆனாலும் இவர்கள் நீ எதிர்பார்ப்பதாக மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி ரசிக்கிறார்கள் அல்லவா? உன் வாழ்க்கையை பற்றி இவர்கள் பேச நினைக்கின்ற விஷயங்கள் எதையுமே என்னால் நிச்சயமாக செவி கொடுத்து கேட்டுவிட முடியவில்லை. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கிறேன், உன்னோடு நான் இருப்பதிலிருந்து இனி எந்த நாளிலும் என் பிள்ளை மிகுந்த தெளிவோடு நீ இருக்க வேண்டும். எல்லோரையும் எளிதில் நம்பிவிடாதே. எல்லோருடைய வார்த்தைகளையும் நீ முழுமையாக கேட்டு விடாதே. உன்னை சுற்றி இருந்து ஒவ்வொருவரும் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ விட்டு விடாதே. எப்படி இருந்தாலும் சரி, அம்மா மட்டும் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். அதனால் எதற்கும் கலங்காதே. இந்த நாளில் வெற்றியான நாளாக மாற்ற உனக்கு ஒரு நல்லதொரு விஷயம் நடக்கப் போகிறது. 20/6/2026 என்று இதுபோன்ற அதிர்ஷ்ட நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கப் போவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. அதிர்ஷ்டம் எங்கிருந்து வரும்? உன் தாயானவள் என்னிடமிருந்து உனக்கு வரும். நீ செய்வதை சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். உன்னை தேடி வரும் அத்தனை அதிசயங்களும் உன்னை நிச்சயமாக சூழ்ந்து நின்று உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து நிற்கும் இந்த நேரம் உன்னை தேடி வந்த பல பிரச்சனைகளும் இனி முடிவுக்கு வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. வாழும் காலம் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த தருணத்தையும் என் பிள்ளை மிகவும் எளிமையாக கடந்து வர வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. எதையும் பெரிதுபடுத்தாமல் நீ மீண்டு வரும் காலம் உனக்கு வந்துவிட்டது. அதனால் அத்தனையிலும் உன் வாழ்க்கையின் உண்மைகளோடு நீ பயணிக்க தொடங்கிவிடு. அத்தனையிலும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தோடு நீ பயணிக்க தொடங்கிவிடு. இனி என்ன நடந்தாலும் இது என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்பதனை நீ நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக் கொண்டிரு. அது போதும். ஒட்டுமொத்தமான விஷயங்களையும் ஒட்டுமொத்தமான தீர்வுகளையும் இந்த வாழ்க்கை இனி உனக்கே என்று சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறக்காது. காலம் உனக்கு
தேவையான எல்லாவற்றையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.